2026 அரசியல் எப்படி நடக்கும்? தமிழக அரசியல் வரலாற்றிலே வந்து இது ஒரு முக்கியமான தேர்தலாக தான் இருக்கும். நிச்சயமாக இப்போ இந்த கொள்கை ரீதியாக பிஜேபி சொல்கிறோம். ஸோ அதற்கு கட்டுப்பாட்டில் தான் அதிமுகவும் இங்கே இருக்கதான் நம்ம பார்க்கணும். இப்போ அதிமுக கீழே தாவேக்கா வருதுன்னா இப்போ கொள்கை ரீதியாக பிஜேபியோட கொள்கை ரீதி மாற்றுக்கிறதுக்குல இப்போ இப்படி சேர்த்து வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை, இப்போது பாஜகவோட கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிற வரையில் தாவேக்கா அங்கே சேருன்றது இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் பண்ணுற வேலை. நிச்சயமாக தாவேக்கா வந்து அதில் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி போனாங்கன்னா அது வந்து ஒரு அரசியல் தற்கொலை மாதிரி தான் ஆகும். நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தன் தான். 2026 அரசியல் களம் எப்படி இருக்கும் அதனுடைய கருத்தை கேட்போம். ஆனால் 2026 அரசியல் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 அரசியல் வந்து இப்போ தமிழக அரசியல் வரலாற்றிலே வந்து இது ஒரு முக்கியமான தேர்தலாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமை மிக்க 2 அரசியல் தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல். கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு ஆளும் கட்சி, அதுக்கு இணையாக ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்ச ஒரு அதிமுக போன்ற இன்னொரு கட்சி. இந்த 2 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும். அவங்க 2 பேரும் இல்லாத இந்த நேரத்தில் விஜய் அப்படின்ற ஒரு புது வரவு, ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர், தன்னோட கேரியரில் உச்சத்தில் இருக்கும்போது அவரோட வருமானம் என்னன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு, எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நான் ஒரு திருப்பி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. அது மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கை கொடுத்துருக்குன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். 2 ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு 2 பேருக்குமே வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ என்னதான் வந்து கரூர் சம்பவம், இந்த 41 உயிர் பள்ளி போனது, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ இந்த 2 பேருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க கடந்து போகிற அளவுக்கு இருக்காது. ஒரு பெரிய போட்டியை தான் இது உருவாக்கும். பெரிய போட்டியாக உருவாக்குங்கிறத சரிங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 30 ஆண்டு காலம் வந்து 40 ஆண்டு காலம்னு இந்த 2 கட்சிகளுக்குமே நிறைய வரலாறு இருக்குது. ஏன்னா அண்ணாவை சந்திச்சது, பெரியாரை சந்திச்சு இந்த மாதிரி வழிவகைகள் வந்தால் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு விஜய் வருகையினால பெரிய அளவு இம்பாக்ட் ஆயிருக்கா? விஜய் கண்டு இந்த 2 கட்சியும் பயப்படுதா? நிச்சயமா பயப்படுறாங்க. அது ஓப்பனாக சொல்றதுல ஒன்றும் வந்து இல்லை. வெளியில வந்து யாரும் வந்து நான் பயந்துட்டேன்னு யாரும் காமிச்சுப்பாங்களா? அது கிடையாது. டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கிறது 100% உண்மை. 100% உண்மை. என்னன்னா இப்போ இவங்ககிட்ட 50% ஓட்டு, இவங்ககிட்ட 50% ஓட்டு, 2 பேரும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 5 வருஷம் வருவாங்க, அவங்க 5 வருஷம் வருவாங்க. இவங்களை பிடிக்கலன்னா அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க, அவங்கள பிடிக்கலன்னா இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரையும் நடந்திருக்கு. அந்த 100% ஓட்டுல இருந்தாலும் புதுசா ஒருவர் எடுக்க போறாரு. அவர் 100% தாண்டி வெளியில இருந்து கொண்டு வர போறது இல்லையே, இருக்கிறதுல இருந்து எடுக்க போறாரு. இவங்க கிட்ட இருந்து எடுக்க போறாரு, அவங்க கிட்ட இருந்து எடுக்க போறாரு. அப்போ 2 பேருக்குமே அது லாஸ் தான். 2 பேரும் மாறி மாறி ஆட்சியை பண்ணிட்டு இருக்கும்போது புதுசா ஒருத்தர் வரும்போது எப்போதுமே இந்த இது வரதான் செய்யும். அதனாலதான் அவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. பயப்படுறதுனாலதான் வந்து ஒருத்தவங்க அவரை அடக்கி வைக்க பாக்குறாங்க, இன்னொருத்தர் சப்போர்ட்டா ஏத்துக்கலாமான்னு நினைக்கிறாங்க. சப்போர்ட்டா ஏத்துக்கிறது இந்த அதிமுக தெரிஞ்ச விஷயம் தானே. அதனாலதான் அவங்க கூட்டணிக்கு வர சொல்லி இல்லை அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இப்போ இந்த கரூர் சம்பவத்துல எல்லாம் கூட இப்போ விஜய்க்கு ஆதரவா ஐயா எடப்பாடி அவரோ அதிமுகவோ இப்போ சார்பா ஒரு கருத்துக்களை சொல்றது, பிஜேபிக்காரங்க வந்து அவருக்கு சார்பா வந்து அவரை அதை ஏத்துக்கல. இல்லை இப்போ நான் இந்த தருமபுரி இந்த குமாரபாளையத்தில் நடந்த விஷயம், இந்த குமாரபாளையத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சாரம் நடக்கும் பொழுது அங்கே வந்து தாவேக்காவோட கொடி பறக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து எடப்பாடியார் வந்து சந்தோஷமாக கொடி பறக்கும் நிகழ்வை வந்து சுட்டி காமிச்சு பேசியிருக்காப்புல. அது தாவேக்கா தொண்டர்கள் தான் போனாங்களா இல்லை அங்கே எந்த மாதிரி விஷயம் நடந்தது? ஆமாம், அது வந்து நிச்சயமா அதை நம்ம ஒரு கேள்விக்குள்ள ஆக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த கரூர் சம்பவத்தை பற்றி யாரும் இதுவரை வாயே திறக்கல. தாவேக்கா சார்பில் இருந்து ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு பொறுப்பாளரோ யாருமே வந்து அதை பற்றி யாருமே பேசல. இதில் ஒரு கண்ட்ரோலாக இருக்காங்க. இந்த டைம்ல வந்து அதிமுக ஒரு கூட்டத்தில் போய் கொடியை தூக்கிட்டு நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா அரசியலை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ்ல அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கருத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்லி அது மக்களை வந்து ஆஹா ஆமா
விஜய் வந்து அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தொண்டர்களுக்கு அந்த கூட்டத்தில் போய் கொடியெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிய வைக்கிற ஒரு விஷயமும் அரசியலில் நடக்கிற விஷயம். இப்போ செய்திகளில் பார்த்தா தாவேகா தலைவர் வந்து எடப்பாடி அவர்கிட்ட பேசினதா வந்து செய்தி பரப்பப்படுது, உண்மையா பொய்யா? இல்லை, இது வந்து அதுதான் சொல்றேன், இதெல்லாம் நெரேட்டிவ் செட் பண்ணுறது தான். ஊடகங்களில் அவங்கவுங்க கருத்துக்களை நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சொல்றது தான். அது அந்த அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான், ரொம்ப குறைவு தான். நீங்க கேள்வி கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கே இல்லை நேற்றோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டத்தில் கூட தாவேகா கொடி பறந்துருக்கு இப்போ லேட்டஸ்டா. இதெல்லாம் எப்படி நடக்குது? அவைக்காரனே வந்து என்ன பண்றதுன்னு தலைவருக்கு இது பண்ணிட்டு இருப்பானா, இன்னொரு கூட்டத்தில் போய் கொடி காமிப்பானா? இது அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒண்ணு. இது எல்லாமே வந்து எப்படி நடக்குதுன்றது மக்களுக்கு தான் வெளிச்சம். இல்லை, இந்த நிகழ்வை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் ஒருத்தர் கேள்விக்கிறப்ப அதிமுகவுடைய கூட்டத்தில் தாவேகாவுடைய கொடி பறக்கப்பட்டிருக்கு, விரைவில் உங்களுடைய இதுலேயும் பறக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வச்சு முன் வச்சிருக்காப்புல. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் சந்தோஷமாக ஏடிஎம்கேவும் எங்களுடைய தான் இருக்குது, ஏடிஎம்கேவும் எங்களோட தான் இருக்குது, ஏடிஎம்கே கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்குன்னா அவங்க ஜனநாயக கூட்டணியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் பதிவிட்டிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நெரேட்டிவ் செட் பண்ணுறது தான். நீங்கள் தெளிவாக பார்த்துங்க, ஒரு அரசியல் கட்சி தன்னோட தொடக்கத்திலேயே முதல் மாநாட்டிலேயே தன்னோட எதிரி யார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. தாவேகா தலைவர் முதல் மாநாட்டில் அந்த கட்சி தொடங்கும் போதே சொன்னது, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? கொள்கை எதிரி அப்படிங்கிறது அவனோட ஆயுட்கால் முழுமையும் அவன் சேர முடியாது, அந்த கொள்கையிலே எதிரி, அவன் உள்ளே போக முடியாது. அரசியல் எதிரிங்கிறது வந்து பிற்காலத்தில் கூட சேரலாம். இப்போ அடுத்த எலெக்ஷனோ வேற ஒரு சக்தி வந்து அந்த சக்தி வந்து அந்த ஆட்சி முறை வந்து மக்களுக்கு பிடிக்காமலோ ரொம்ப தவறா போகும்போது அதை வெளியேற்றத்துக்கு திமுக கூட சேரலாம். அது அரசியல் எதிரி. அதனால அவர் பிரிச்சு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ கொள்கை எதிரின்னு வரும்போது பாஜக கிட்ட போறதுக்கு 100% கிடையாது. அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலுமே சரி, நிச்சயமா வந்து தேர்தல் கூட்டணி இல்லை அவங்க கூட போய் கூட்டணி வச்சு எலெக்ஷனை சந்திக்கிற ஒரு ஐடியா சத்தியமா வந்து தாவேகாவுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். இப்போ இந்த கொள்கை எதிரியாக பிஜேபி சொல்கிறோம். ஸோ அதுக்கு கட்டுப்பாட்டில் தான் அதிமுகவும் இங்கே இருக்க தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அதிமுக கீழே தாவேகா வருதுன்னா இப்போ கொள்கை ரீதியாக பிஜேபியோட கொள்கை ரீதி மாற்று கருத்து இருக்குல்ல, இப்போ இப்படி சேர்த்து வாய்ப்பு உண்டா? இப்படி இல்லை, இப்போ பாஜகவோட கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். கூட்டணியில் அதிமுக வந்து இப்போ பிஜேபி கூட இருக்காங்க. பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிற வரையில் தாவேகா அங்கே சேருன்றது இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் பண்ணுற வேலை. பத்திரிகையாளர்கள், ஆளும் கட்சி, எதிர்த்தரப்புகள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நிச்சயமாக தாவேகா வந்து அதில் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போனாங்கன்னா அது வந்து ஒரு அரசியல் தற்கொலை மாதிரி தான் ஆகும். ஏன்னா கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதில் திருப்பி எப்படி நீங்கள் கூட்டணி போவீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தாவேகாவோட தலைவர் வந்து அதை பகிரங்கமாகவே மாநாட்டில் எல்லாம் அறிவிச்சிட்டார். அது இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபியை விட்டு அதிமுக வெளியில் வந்து தாவேகா கூட ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு சொல்கிறதுலேயும் வந்து 99% அதுக்கான வாய்ப்பும் குறைவு. ஏன் வாய்ப்பு குறைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகங்கிறது ஒரு 30 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி, ஒரு பெரிய தொண்டர்கள் வச்சுருக்கிற ஒரு கட்சி. அது இப்போதைக்கு அது 1-2 ஸ்பிளிட் ஆயிருந்தாலும் கூட ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது நிலைமை என்னன்றது அகில இந்திய அளவுலுமே பேசப்பொருளான ஒரு கட்சியாக அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி. இப்போ எடப்பாடி பழனிசாமின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியை முழுமையாக அவரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. ஒரு 4.5 ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. இப்போது தாவேகா கூட கூட்டணி அவங்க சேரணும்னா தாவேகாவோட அஜெண்டா என்ன? 2026 திரு விஜய் அவர்களை முதல்வராக அமர வைக்கணுங்கிறது தான் அந்த கட்சியோட நோக்கம். அதுக்கு தான் அந்த கட்சி உருவாகி இருக்கு. ஏன்னா ஒரு தன்னோட திரை பயணத்தில் உச்சபட்ச நடிகர், இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் அவர் தான். கிட்டத்தட்ட ஒரு நமக்கு தெரியல, இருந்தாலும் ஒரு 250 கோடி ஒரு படத்துக்கு சம்பளமாக பெறக்கூடியவர் தன்னோட உச்சத்தில் இருக்கார். இன்றைக்கி நினச்சா கூட 10-20 பேர் தயாரிப்பாளர்கள் இன்னமும் அவரை வரவேற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்தாலும் அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் தன்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறதுலேருந்து ஒரு அரசியல் அமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பு, ஒரு முதல்வர் பொறுப்பில் வர்றதுக்கு தான் அவர் வர்றாரு. அப்படி அந்த சூழலில் வந்து
இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு சேரும்போது அங்கே முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்றதுல ஒரு கேள்வி வருது இல்லை, இயல்பாகவே வந்துடுது இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா? கிடையாது. வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராக நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு விஜய் சொன்னால் விஜய் கட்சியோட நிலைமை என்ன? விஜய் ஃபேன்ஸ் இப்படி அதை ஏற்றுப்பாங்க? அவங்களுடைய தொண்டர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போது எடப்பாடி பழனிசாமியை கூட வந்து நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தம்பி விஜயை வந்து முதல்வராக நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒரு டெப்டி சிஎம் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவாரா? வந்தால் அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகும்? அவ்வளோ 30 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி, இவ்வளோ பெரிய தொண்டர் படை வச்சிருக்கிற கட்சி, விஜய் எப்படி முதல்வர் ஆற்றுக்கிறது அந்த கட்சி ஏற்றுக்காது. அப்போ இந்த இயற்கையாகவே வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பான ஒரு விஷயம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கற்பனையாக சொல்லுவோம், இப்போது கரூர் சம்பவத்தினால விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வருது, ஆளுந்தரப்பில் எதிர்த்தரப்பில் இருந்து அவரை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, பயங்கர இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழல் விஜய்க்கு ஏற்படுமாயின், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ எதிரியை நம்ம வந்து எதிரிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், எதிரியும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவை விஜய் எடுக்கிறாருங்கிற ஒரு பட்சத்தில் அது நடக்கலாம். அதுக்கு 1% வாய்ப்பு. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா அவங்க நீண்ட கால அரசியல் அனுபவம் இருந்ததுனால இப்படியெல்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது. ஏன்னா இயற்கையாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே முதல்வரே அதை என்ன சொல்கிறாரு, இது ஒரு விபத்து, இதை யாரும் அரசியலாக்காதீங்க, இது யார் மேலேயும் குற்றம் இல்லை, இது ஒரு தன்னெழுச்சியாக நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு ஒரு விபத்தாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, திடீர்னு இயற்கையாக வந்துட்டு கொள்கை எதிரின்னு விஜயால் விமர்சிக்கப்படுற கட்சி பிஜேபி, அவங்க நேரடியாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிமுகவை வந்து மதுரை மாநாட்டில் வந்து அதிமுகவை விஜய் விமர்சிச்சுட்டாரு, உங்கள் கூட கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அதிமுக விஜய்க்கு முழுமையான ஒரு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இது எதை புரிய வைக்கிது அப்படின்னா, விஜயை வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ண போது விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தினால அவர் நம்ம பக்கம் திரும்புவார். அப்போ விஜயை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா திமுகவை அடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட கணக்காக இருக்குது. அதனால முழுவதுமாக விஜய் வந்து புறக்கணிக்காம அந்த கணக்கு முதல்வர் ஸ்மெல் பண்ணதுனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா இதை வந்து டைல்யூட் பண்ணுறாரு. விஜய் மேலே ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்காமலும் அந்த விஷயத்தை வந்து ஒரு விபத்தாக கடந்து போகிறதுக்கு முதல்வர் ட்ரை பண்ணுறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம். இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரோட சபார்டினேட் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, திருமாவளவன் அவர் மட்டும்தான், மீதி யாரும்லாம் அதை பற்றி ஒன்றும் பேசுறதில்ல. திருமாவளவன் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு விஜயால் ஏற்பட போகிற ஒரு ஆபத்து, ஒரு சரிவு 26 வந்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். தன்னோட தொண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜய் பக்கம் போகும்போது நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஓட்டுகளும் அது பர்சன்டேஜும் ரொம்ப சிதறிடுமோன்னு ஒரு அச்சத்தில் இருந்தவர் என்ன பண்ணுறாரு, இதை யூட்டிலைஸ் பண்ணி அவர் ஆளுந்தரப்புக்கு ஒரு டைட் கொடுக்குறாரு. விஜய் ஏன் கைது பண்ணல? திரும்ப சார்ந்து அங்கே ஆளுங்க கட்சிக்கு ஆமாம், நீங்கள் விஜய் ஏன் கைது பண்ணல? அப்போ விஜய் கைது பண்ணலன்னா உங்களுக்கும் அவருக்கும் என்ன டீலிங் இருக்கா? இப்படிலாம் ஒரு கொஸ்டினை ஏற்றுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நெருக்கடியை உண்டு பண்ணுறாரு. சரி, இப்போ திருமாவளவன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அந்த புத்தக வெளியீடு கூட பார்த்துருந்தோம், அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியீடு கூட அண்ணன் வரலைனாலும் அவருடைய நினைவுகள் இங்கே தான் இருக்குன்னு விஜயோடைய பதிவு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் இவங்க 2 பேருமே ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு இருக்க மாதிரியான ஒரு இதுதான் உலாவுது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அப்படிதான் இருக்கா இல்லை இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்பொழுது அது முற்றிலும் முரண்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குல்லைங்க? இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு அண்ணன் திருமாவளவன் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை உண்டு, நமக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு 35-40 ஆண்டு காலம் இந்த அரசியல் பயணத்தில் நீண்ட நெடுதூரம் அந்த பயணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு, நிறைய அடக்குமுறைகள், போராட்டங்கள் இதெல்லாம் சந்திச்சிருக்காரு. தன்னோட லைஃபே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. ஒரு திருமணம் பண்ணிக்காமல் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அதனால இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து யாராக இருந்தாலும் கூட சொல்லப்போனால் அண்ணாமலையோ கூட அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சு தான் பேசுவார். பிஜேபிக்காரர்கள் கூட அப்படி தான் பேசுவாங்க, 1-2 பேரை தவிர்த்து. அது இயற்கையாகவே இருக்கிறது தான். ஆனால் அது எங்கே கேள்வி வருதுன்னா, கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அண்ணனோட அரசியல் நிலைப்பாடுகளில் நிறைய கொஞ்சம் மாற்றங்கள், ஒரு சில தடுமாற்றங்கள் அவர்கிட்ட இருந்து தெரியுது. என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், அது தெரியுது. அது என்ன காரணம் என்னங்கிறதெல்லாம் அது அவருக்கு தான் தெரியும். ஒருவேளை நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு அயற்சி வந்துருச்சோ அவருக்கு. ஓகே, இப்போ அவர் வரும்போதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், தன்னை ஒரு முதல்வர் கேண்டிடேட்டு. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வருங்கால முதல்வரே, அடுத்து அண்ணனை வந்து முதலமைச்சராக்கிய தீர்வோம், இப்படியெல்லாம் கூட தொண்டர்கள் அங்கங்கே விளம்பரங்கள் எல்லாமே வருது. சமீபத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு
இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்தவர் சமீப காலம் அது வந்து இனிமேல் நடக்காது அப்படின்னு ஒரு சார்பு நிலை எடுத்து கூட்டணின்னு உள்ளே போகும்போது இப்போ அவருக்கே வந்து அதன் மேலே ஒரு நம்பிக்கை போய் அவர் என்ன பண்ணுறாரு, யாரையோ சேர்ந்து ஓகே போதும் நம்ம போராடிட்டோம், கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போகலாங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டாரோ. அதனால் இப்போ அவர் வேற எங்கேன்னா இப்போ பிஜேபி கூட்டணி அதிமுக போக முடியாது, ஏன்னா பிஜேபி கூட இருக்காங்க. அங்கே பிஜேபி அவருக்கு பிகினிங்லேருந்தே பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் அவர், அதில் மாற்று இல்லை. பிஜேபிங்கிறது இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளுங்கட்சியிலேயே பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறாரு அவர் தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ அந்த சூழல் அதிமுக பக்கம் போக முடியாத ஒரு சூழல் இருக்கு.